சவுத் ஆப்பிரிக்காவை அவங்களோட சொந்த மண்ணிலே வீழ்த்தி இந்த சீரீஸை தட்டி தூக்கிட்டோம்ல. இப்படி நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரிதான் நேத்து மேட்ச்ல நம்ம இந்தியா 78 ரன் வித்தியாசத்துல சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணி இந்த சீரீஸே வின் பண்ணிட்டோங்க. நேத்து மேட்ச்ல நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 296 ரன் எடுத்திருந்தோம். இதை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம், கிரவுண்ட் எல்லாம் பெரிய கிரவுண்டா தான்ப்பா இருக்கு, அதனால இந்த ஒரு விஷயத்த சாதகமா பயன்படுத்தி ஸ்டார்டிங்ல இருந்தே விக்கெட்டை எடுத்து இந்த மேட்சை ஈஸியா வின் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனா நேத்து மேட்ச்ல ஸ்டார்டிங்ல நடந்ததே வேறங்க. டோனியும் ஹென்ட்ரிக்ஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட ஆரம்பிச்சிட்டாங்க. 50 ரன்னுக்கு மேல போயிருச்சு. ஆனா நம்மளால ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கவே முடியல. என்னப்பா இவங்களோட பார்ட்னர்ஷிப் இப்படி போய்கிட்டு இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் ஹர்ஷ்தீப் சிங் ரொம்ப அழகா ஹென்ட்ரிக்ஸை தூக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அக்சர் பட்டேல் வேண்டர்டசனை தூக்கிட்டாரு. அப்புறம் டோனியும் மார்க்ரமும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப டேஞ்சர்ப்பா, இதை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் வாஷிங்டன் சுந்தர் ரொம்ப அழகா மார்க்ரம தூக்குனாருங்க. நீங்க எத்தனை விக்கெட் வேணா எடுங்க, டோனி அவுட் பண்ணணுமே, இவர் அவுட் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்பதாங்க ஹர்ஷ்தீப் சிங் உள்ள வந்தாரு. உங்களுக்கு என்ன வேணும், டோனியோட விக்கெட் தானே வேணும், இருங்க நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஹர்ஷ்தீப் சிங் டோனியையும் தூக்கிட்டாரு. ஆனா என்னதான் இத்தனை விக்கெட் போனாலும் அடுத்து கிளாசின் மில்லர் இந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் இருக்காங்கப்பா அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம். அப்பதாங்க ஆவேஸ் கானோட பால்ல சாய் சுதர்சன் கிளாசினோட கேட்ச சூப்பரா பிடிச்சு கிளாசினை தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன்ஸ் யாருமே நிக்கலங்க. வேற நடைக்கட்டன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளம்புனனால நேத்து மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா 218 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்சை நம்ம கம்ஃபர்டபுளா 78 ரன் வித்தியாசத்துல ரொம்ப அழகா வின் பண்ணி இந்த சீரீஸை வின் பண்ணிட்டோம். இப்ப இந்த அளவுக்கு நம்ம சவுத் ஆப்பிரிக்காவை 218 ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிருக்கோம்னா இதுக்கு முக்கிய காரணம் ஹர்ஷ்தீப் சிங் தாங்க. ஏன்னா மனுஷன் வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து 4 விக்கெட்டை எடுத்து அசத்திட்டாரு. இது மட்டும் இல்லாம வாஷிங்டன் சுந்தரும் நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. ஆவேஸ் கான் 2 விக்கெட், மற்ற பவுலர்ஸ் எல்லாருமே ஒரு விக்கெட்னு சொல்லிட்டு எடுத்து பட்டைய கிளப்பிட்டாங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ரன் அதிகமா கொடுத்தாலும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி சவுத் ஆப்பிரிக்காவை ரொம்ப வேகமாவே ஆல் அவுட் பண்ணிட்டோம். இது மூலமா என்ன தெரியுது, நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் ஓடிஐல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றது கிளீனா தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியால தான் வின் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பிம்பம் இருந்துச்சு. ஆனா இதையெல்லாம் தாண்டி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போய் அவங்களோட சொந்த மண்ணிலே நம்ம வீழ்த்திட்டு வந்திருக்கோம். இது மட்டும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த் டீமை தான் களமிறக்குனாங்க. ஓடிஐ வேர்ல்டு கப்ல விளையாண்ட மேக்சிமம் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல விளையாண்டாங்க. ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம யங் பிளேயர்ஸ் தான் களமிறக்கணும். நம்ம யங் பிளேயர்ஸை வச்சு சவுத் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி இந்த ஒரு சீரீஸை வின் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா உண்மையிலே நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியா இந்த சீரீஸை வின் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.